வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, அதில் பெண்களுக்கு கைனகாலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஃபிசியோதெரப்பியின் பங்கு. இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் இளம் பெண்களுக்கு நிறைய பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியன் கண்டிஷன், அதாவது நீர்க்கட்டிகள் அப்படின்றது. இது ரொம்ப ஃபெர்டிலிட்டி ஏஜில் இருக்க இளம் பெண்களுக்கு நிறைய இருக்குது. இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 20% பீப்புளுக்கு இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தை பேரின்மை ஏற்படுது. 40% பீப்புளுக்கு மெட்டபாலிக் டிஸார்டர், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 30% பேருக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது, ஓவர் ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது. 60% பேருக்கு ஒபிசிட்டிங்கிற உடல் பருமன் வருது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீர்க்கட்டிகள் என்பது ஒரு நோய் அல்ல. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இது மாதிரி கிருமிகளில் வந்தால் தான் அது ஆங்கில மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரல் அது மாதிரி கொடுத்து சரி பண்ண முடியும். ஆனால் இது வாழ்வியலில் ஏற்பட்ட மாற்றத்தினால வர்றது. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஒரு பிசிஓடி இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். மேல் வாய்ஸ் மாதிரி இருக்கும். முடி, பூனை முடி மாதிரி மீசெல்லாம் இங்கே, தாடி, ஹேரில் நிறைய இருக்கும். கையில் கூட நிறைய பேருக்கு ஆண்கள் மாதிரி மேல் பேட்டர்ன் ஹேர் க்ரோத் இருக்கும். வாய்ஸ் சேஞ்ச் இருக்கும். ரொம்ப ஆண் குரல் மாதிரி இருக்கும். மசில்ஸ்லாம் ஒரு மாதிரி மொரடா, பெண்களுக்கு இருக்க அந்த சாஃப்ட் டோன் இல்லாமல் தோல் ஒரு மாதிரி ரஃப்பாக ஹார்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உடல் பருமன் இருக்கும். பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும். 30 டேஸில் இருக்கும், 45 டேஸ் இருக்கும், 3 மாதம் வராது. அப்புறம் ஓவர் ப்ளீடிங், 30% லேடிஸ்க்கு ஓவர் ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் வருவதற்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி வயிற்று வலி, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், வாந்தி, இன்டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது வருதுனாலே அவங்களுக்கு பயமாயிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு படாத பாடுபடுத்தும். சில பேருக்கு வாந்திலாம் ஜாஸ்தியாகி தலைவலி, தாங்க முடியாத தலைவலி இருக்கும். ஏதாவது போய் இடிச்சிக்கலாங்கிற மாதிரி தலைவலிக்கும். கழுத்து வலி இருக்கும். கழுத்தில் சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் டைட் ஆகிடும். பேக் அப்படியே ஒரு பாறாங்கல் கட்டின மாதிரி இருக்கும். கால் ஃபுல்லாக குடஞ்சி எடுக்கும். தூங்க முடியாது, படுக்கவும் முடியாது, ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது, வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு 2 கட்டானா இருக்கும். நிறைய பேருக்கு டாக்டர்கிட்ட போய் ட்ரிப்ஸ் போட்டு ஊசி போட்டு தூங்குற அளவு கூட சில பேருக்கு இருக்கும். அக்னிஸ், அதாவது பருக்கள் நிறைய வரும். ஆயில் ஹேர் இருந்தால் நிறைய பருக்கள் வரும். முடி ரொம்ப தின்னாயிடும். ஹேர் லாஸ் இருக்கும். வழுக்கை வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீர்க்கட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அடையாளங்கள். ஆனால் இந்த நீர்க்கட்டி வருவதற்கு காரணம்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வாழ்வியல் மாற்றம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாறிப்போச்சு, தூங்கும் முறை மாறிப்போச்சு, நிறையா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணோம். ஒரு 8000 அடி நடக்கணும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 2000 அடி கொடுக்கறது இல்லை. வெயில் படுறதில்ல. உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிறோம். உட்கார்ந்த இடத்துல தண்ணி, சாப்பாடு, சாப்பிட்ற டைம் இல்லை. நைட் ஷிஃப்டில் இருந்தால் தூங்க டைம் இல்லை. உடற்பயிற்சிகள் இல்லை. பாஸ்சர் மாறிடுது. ஸோ இதனாலெல்லாம் தான் இந்த பிசிஓடி நீர்க்கட்டிகள் வருது. ஸோ இதற்கு ஃபிசியோதெரப்பியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி நீர்க்கட்டி இருக்குன்னு மோஸ்ட்லி சம் விட்டமின் டேப்லெட்ஸ் அண்ட் 28 டேஸில் வர சைக்கிள்ஸ் வர்ற மாதிரி சில பில்ஸ் கொடுப்பாங்க. அது மோஸ்ட்லி ஹார்மோனல்ஸ் கனெக்டட் பில்ஸாக இருக்கும். 2-3 மாதம் கொடுப்பாங்க. சில பேருக்கு சரியாகும், பல பேருக்கு அது ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ டேப்லெட்ஸ் இல்லாமல், அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் அது மாதிரி இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயட்டில் நிறைய ஃபைபர், அதாவது நார்ச்சத்து இருக்கிற டயட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, டீப் ஃப்ரைட் ஐட்டம், ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் குறைக்கணும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி இருக்கிறதுனால நிறைய வலிகள் இருக்கும். ஸோ அவங்க ஃபிசியோதெரப்பி கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அரோபிக் எக்ஸசைஸ்க்கு, ஹை இன்டென்சிட்டி பட் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக பண்ணணும். நேரத்துக்கு தூங்கணும். தேவைப்பட்ட மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். டயட்டீஷியன் கன்சல்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நியூட்ரிஷியல் டயட் சாப்பிடணும். ஸோ முக்கியமாக அவங்க ஃபிசியோதெரப்பி கன்சல்ட் பண்ணி
பயிற்சிகள் பண்ணி மசிலை டோன் பண்ணி டயட் பண்ணி நிறைய தண்ணி குடித்து நேரத்துக்கு தூங்கி இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை கீ வந்து என்னென்னா தொடர்ந்து பண்ணோம். 4 நாள் பண்ணுறது 8 நாள் விட்டுறது, ஒரு பிரேக் எடுத்துக்கிறது அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து பண்ணினாங்கன்னா இந்த பிசிஓடி நீர்க்கட்டி பிரச்சனையை ஃபிசியோதெரப்பி கைடன்ஸில் எக்ஸசைஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் பண்ணி அழகாக சரி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.